அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனித ரமலான் இன்றைக்கு 8வது நாள். இன்னும் 2 தினங்கள் ரஹ்மத்துடைய 10வது தினங்களை நிறைவு செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு, மிக சிறந்த ஒரு தலைப்பு கூட. இஸ்லாம் சொன்ன உதவிக்கரங்கள். உதவிக்கரங்கள் அப்படின்னாக்கா பலாயில கபாஜிக்கன், இங்கிலீஷ்ல வெல்ஃபேர், சேரிட்டி சொல்லலாம், வெல்ஃபேர் சொல்லலாம். அதாவது இது எப்படின்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்தாக்கா அவங்க இஸ்லாத்துக்கு மட்டும் அவங்க உதவி செய்யலைங்க, இஸ்லாம் இல்லாதவர்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. சூரா அல் மாயிதா ஆயத்து 2ல என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, ஒரு கூட்டத்தினரோ ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு குடும்பமோ பொது உதவியிலே பொது விஷயங்கள்ல நீங்க தலையிடுங்க, உங்களை அதுல ஈடுபடுத்துங்க. அது உங்களுக்கு உங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்கு நன்மை தரும், மேலும் அல்லாஹ்வுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அது எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு சிறந்த தக்வாதாரியாக ஆக்கும். இப்போ நம்ம தக்வாவை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி பேசணும். இந்த மாதிரி அதாவது இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கையில ஒரு பைக்கு ஒரு காடி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்மளால முடிஞ்ச உதவி பொது விஷயங்கள் நம்மள்கிட்ட உதவி இல்லாட்டா கூட நம்மள்கிட்ட ஃபோன்லைன் இருந்தால் கூட ஒரு நம்பரை கொடுத்து நீங்கள் அதை செய்யணும்னு சொன்னாலும் ஒரு பொது விஷயங்கள் தான். இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம படிக்கிறாங்க சில குழந்தைகள், நிறைய பொது உதவிக்கரங்கள் சொன்னாக்கா ஒரு 100 சொச்ச லிஸ்ட் இருக்கு, சொல்லி முடிக்க முடியாது. கல்யாண விஷயங்கள்ல, படிப்பு விஷயங்கள்ல, வேலை விஷயங்கள்ல நிறைய இருக்கு. அப்புறம் இன்னொரு ஆயத்து பாருங்க, யாரு பொது விஷயங்கள்ல ஈடுபடலையோ அல்லாஹ் நன்மையை தர மாட்டான் சொல்லிட்டு. இப்ப நான் உனக்கு என்ன பிடிக்கும், இப்ப எனக்கு இப்ப நம்ம ஒரு கரிபாப் சாப்பிடுறோம், ஒரு பிரியாணி சாப்பிடுறோம், ஒரு நல்ல சட்டை கொடுத்துறோம்னா அதே தரத்துல மற்றவங்களுக்கு நீ அன்பளிப்பு கொடு, தர்மம் செய்யி. அப்ப இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு இஸ்லாம் ஒரு சமத்துவம் கொடுக்குது பாருங்க. நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதே மற்றவங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களா, சுபு தொழுதுட்டு போயிட்டு இருக்கையில எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஏன் மணிஃபா பாட்டுல ஒரு மூதாட்டி குப்பை, அது சாதாரண குப்பை இல்லை, அந்த ஒட்டகத்தோடைய காஞ்ச குடலை தூக்கி அவங்க மேல போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரசூல்லா தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கையிலேயே ஒரு 2-3 ஒரு குறிப்பிட்ட தினம் வரையில எங்க அந்த மூதாட்டி கையில அவங்க உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல்லா அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்கள விசாரிச்சு அவங்களுக்கு உணவுகள் தயார் செய்து கொடுத்து உடனே அந்த மூதாட்டி என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்ம இஸ்லாம் இஸ்லாத்துக்கு மட்டும் உதவி கிடையாது, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் உதவி உண்டு. இப்ப பாருங்க, நம்ம சில இடங்கள்ல நம்ம போய் உதவி செய்யறோம். நீ உங்களுக்கு ஐசி இருக்கா, உங்களுக்கு இது இருக்கா, இங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, நீங்க இந்த நாட்டு உடையவரா அப்படின்னு கேட்கிறான். இப்ப அவன் நூலாயி அவனுக்கு எங்க போய் உதவி கிடைக்கும்? இதே 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடற்ற பிரச்சனை உண்மையான சம்பவம். நான் ஊருக்கு அனுப்புனேன். அப்ப எனக்கு என்ன வயசு இருக்கு, 20 வயசுல தான்ஸ்ரீ உபைதுல்லாஹ் போய் பார்த்து அதுக்குள்ள சில உதவிகள் கேட்டு அவர் காலை இழந்துட்டாரு. இனிப்பு நீர்ல காலை இழந்து அது அதான் நம்மளால செய்ய முடிஞ்ச உதவி அந்த மாதிரி. ஆனா இப்ப உள்ள அதான் நம்மளுடைய இஸ்லாமிய உணர்வுகளை நான் சொல்றேன். அந்த உதவி செய்யக்கூடிய காரியங்கள் 1 இல்ல 2 இல்ல, அது எக்கச்சக்கமா இருக்கு. நம்மளுடைய சோசியல் ஈடுபாடு இருக்க நம்ம அதான் அதெல்லாம் சொல்றேன். நீங்க அதிகமா செய்ய உங்களுக்கு தக்வா கிடைக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கிறீங்க, என்ன அழகா சொன்னாங்க. பிறப்பு ஒரு சம்பவம், இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். டாக்டர் மகாதீரே எடுத்துக்கிறீங்க, அது இமிகிரேஷன்ல பெரிய போர்டுல எழுதி போட்டிருக்கான், ஒரு நல்ல தலைவர் அப்படின்னாக்கா அந்த ஒரு காரியங்களை ஈடுபட்டா வளர்ச்சிக்கு தூர நோக்கு பார்வை இருக்கணும். சையதுனா உமர் ஹத்தாப் என்ன செஞ்சிருக்காங்க, உங்களோட ஆட்சியில
ஒவ்வொரு நாளும் வெளியில போயிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் போகையில ஒரு கூடாரத்துல இருந்து சத்தம் வருது. தன்னுடைய மனைவி வந்து பிரசவத்துக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைதினா, ஒரு நாட்டோடைய தலைவர் உடனே மனைவியை வீட்டில இருந்து அழைச்சிட்டு வந்து அந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அந்த கணவர் கேட்டாரு, யார் இவர்? இவர் தான் நாட்டோடைய ஹலீஃபா அப்படின்னு ஆடி போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு உள்ள தலைவர் யாராவது போவாங்களா? நைட்ல போய் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு பால் மாவு வேணும், இல்லை ஒரு பிரசவ காரியம் யாராவது செய்வாங்க, கொண்டுருவா அந்த மாதிரி ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உஸ்தாது மிக சிறப்பாக இதை வழி நடத்தி சொல்லி நம்மளோட السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقال الله سبحانه وتعالى: وتعاونوا بالبر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله. எல்லையில்லா புகழெல்லாம் ஏகன் அல்லாஹ்வுக்கு இருக்கட்டும். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி இவ்வுலகிலும் நிரந்தர மறுமை உலகிலும் மகத்தான வெற்றிகளை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அதற்கு அல்லாஹ் என்றைக்குமே அனுப்பிவான். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி, அனைத்து துறைகளுக்குமான அற்புதமான இனிய வழிகாட்டி, அந்த உத்தமரை பின்பற்றி வாழ்கின்ற பேச்சை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவார். பேர் மிகுந்த அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஒரு அருமையான தலைப்பை அவரே உருவாக்கி அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான செய்திகளை எல்லாம் இன்னும் விட்டார் அந்த என்றால் இந்த ஆற்றல் என்பது தேடல். யாருக்கு வரும் தேடல்? தேடல் இல்லாவிட்டு அரசியாகி வராது. முயற்சி தான். முயற்சியும் தேடலும் இருந்தால் ஒரு மனிதன் தன்னை பண்படுத்தலாம், அறிவாளியாக, ஞானியாக, சித்தராக கூட ஆக்க முடியும். நாம் எதில் முயற்சிக்கின்றோமோ அது கிடைக்கும். எந்த ஒன்றை பாருங்கள், நாம் எதில முயற்சிக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். மண் வஜத மஞ்சத்த வஜத. எவன் எந்த ஒன்றை தேடுகின்றானோ முயற்சிக்கின்றானோ இவன் பெற்றுக் கொள்வான். தேடாமல் வெறுமனை சோம்பி கிடந்து உடைந்து அடைந்து கிடந்தால் எதுவும் கிடைக்க போகுது. அந்த வகையில்தான் அந்த தேடலிலே ஒரு கிடைத்திட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு தான் இஸ்லாம் வியப்புகின்ற உதவும் கரங்கள். உதவும் கரங்கள். நாமெல்லாம் மனிதர்கள். இந்த உலகத்தில் மனிதனை மட்டும் இறைவன் படைக்கவில்லை. ஏறத்தாழ விஞ்ஞானிகள் ஆய்ந்திருக்கிறார்கள், 1,86,000 ஜீவன்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன. உயிரியல் நிபுணர்கள் அவர்களுடைய ஆய்வின் மூலமாக அவர்களுடைய இதுக்கு தெரியாமல் இருக்கிறார். சொல்றார்கள், இந்த பூமியை போல கடலுக்குள்ளாக எவ்வளவு பெரிய மலைகள் இருக்கின்றன. இமயமலை பெரிய பூமியிலே இமயமலையை விட பெரிய மலைகள் இருக்கின்றன. ஆய்ந்திருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்கின்ற உயிர்களை விட நீருக்குள்ளாலே வாழ்கின்ற உயிர் எழுந்தால் நீர் என்பது 71%, இது 29 மடங்கு. 3 ஒரு பகுதிதான் நிலம், 2 பகுதி நீர். அதனாலேதான் என்ன, நாம் மனிதர்கள். மனிதன் இந்த மண்ணுலகில் தான் வாழ வேண்டும். விண்ணுலகத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன. செவ்வாய் கிரகம் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்றன. செவ்வாய் கிரகத்துக்கு கூட டிக்கெட் போடுகிறார்கள். பல கோடி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள். அம்மா சுனில் வில்லியம் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் வந்து சேரவில்லை. அவங்க மனசு எல்லாம் துவாச்சி. ஒரு சகோதரி, இந்திய மண்ணை சார்ந்த சகோதரி,
நாசாவின் மூலமாக அனுப்பப்பட்ட அவரும் அந்த அம்மாவும் இன்னொருத்தரும் 3 மாதங்களுக்கு முன்னாலேயே வந்து இறங்கியிருக்க வேண்டும், இன்று வரை வரவில்லை. இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இன்னும் இந்த மண்ணுலகில், இந்த பூமியிலே மனிதர் வாழ்வதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. நன்றாக ஒரு ஆய்வில் சொல்கிறார்கள், இதுவரைக்கும் இந்த பூமியில ஒரு 10-12% இடம்தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மனிதர்கள் வாழாமல் இன்னும் எவ்வளவோ நிலங்கள் இருக்கின்றன, மலைகளும் இந்த பறவையும். ஆனால் மனிதன் சொல்றாரு, இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டது. இப்ப பாருங்க, இந்த பூமியில் முயற்சி வை. இந்த பூமியில் இன்னும் ஏராளமான இன்றைக்கு வாழுகின்ற 800 கோடி மாந்தர்களைப் போல இன்னும் பன்மடங்கு மக்கள் நீங்க குடியமர்த்து வச்ச முடியும். எல்லாவற்றையும் அவனுடைய திறமை, திமிரு, பெருமை. மக்கள் இன்னும் எவ்வளவு பேர் செத்து திறந்தனும் கல்லையும் மண்ணையும் கூழையும் களியையும் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் நேற்று அனுப்புறாரு $1000 கோடி மேல 10,000 ஒரு போதான் என்னாச்சு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முடிச்சு செருப்பு அப்படியே ஒழிஞ்சு போய் கிடக்கிறார். அவர் ஒழிஞ்சு போது நமக்கு அவருடைய நம்புறது. அப்ப நாம் என்ன சொல்றா, அல்லாஹ் சொல்றான், மின்ஹா ஹலக்னாக்கும், அந்த மனிதனே உன்னை இந்த மண்ணில் தான் அனுப்பான் படைத்தேன். வேதத்தின் குரலை உலகத்திலே அறிவுள்ளவன், சிந்தனைக்கு தெரிந்தவன், பகுத்தறிவாளன் சிந்திக்க வேண்டிய வேதத்தின் குரல் வெறுமனே மனிதன் குரல் அல்ல, ஒரு ஆய்வாளரின் குரல் அல்ல, ஒரு விஞ்ஞானியின் குரல் அல்ல, ஒரு அஜரத்துடைய குரல் அல்ல, வேதத்தின் குரல். வேதம் என்பது இறைவனாக தரப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தை படைத்திட்ட ரப்புடைய கருத்து அவன் சொல்றான். மின்னா கலந்து நடை உங்களுடைய பூமியிலேயே படைத்தோம், இந்த பூமியிலே வாழ செய்கிறோம். நுகரிக்கும் தாரத்தை நுகரா மீண்டும் இந்த பூமியிலே வந்து உங்களை புதைச்சிட்டு மீண்டும் செய்வோம், உயிர் கொடுத்து எழுப்புவோம். இந்த பூமி தான் நீங்க வாழ்வதற்கு ஏற்ற இடம். அதனால இந்த பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள், அவங்களுக்கு மனிதன் என்றாலே நம் போன்று உருவம் படைத்தவர்கள் மட்டுமல்ல, எவனிடத்திலே இதயம் இருக்கிறதோ அவன்தான் மனிதன். இதயமற்ற மனிதர்கள், இறுகி போனவர்கள் நடைப்பிடங்களாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்களிலும் பெண்களிலும். அவங்களை குரான் சொல்லும், உலாயிக்கல் அன்ஆம், குரான் சொல்லுது அவர்கள் விலங்குகள், ஆடு மாடு போன்றவர்கள். வலகத் தவல்னா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அஅயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக்கல் அன்ஆம். கலீஃபாவாக நம்மை படைத்தரப்பு, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நம்மை இந்த மண்ணுலகின் கலீஃபாவாக படைத்தான். மலக்குகளை அப்படி எடுத்து காட்டி பெருமை பேசினான். மலக்குகளை அடிமணிய வைத்தான் இந்த மனிதனுக்கு. அவன் என்ன சொல்றாரு, மனிதனை மனுஷங்களை சில மேல நரகத்துக்கே நான் வச்சிருக்கப்பான், மனிதர்களையும் ஜின்களையும். அவன் யார் தெரியுமா? அவனுக்கு இதயம் இருக்கும், ஆனால் அந்த இதயத்தை கொண்டு உணர மாட்டான். உள்ளம் இருக்கு, உள்ளம். அவன் என்ன செய்ய மாட்டான்? லஹும் குலூபுன், கல்புனா இதயம், குலூபுனா பன்மை, குலூபுன் இதயங்கள் இருக்கும், அந்த இதயத்தை கொண்டு அவனுக்கு கண்கள் இருக்கும், பார்வை இருக்கும், ஆனால் அவனுக்கு நல்லதை பார்க்க மாட்டான். செவிகள் இருக்கும், நல்லவற்றை கேட்க மாட்டான். சொல்லிட்டு அப்படியெல்லாம் சொல்லிட்டு அல்லா சொல்றா தெரியுமா, உலாயிக்கல் அன்ஆம் சூரா எடுத்துவான். அவர்கள் விலங்குகள். அன்னாம்டாவே அந்த அரபு சூரத்தில் அன்னாம்னு ஒரு சூறா இருக்கு. அன்னாம்டா கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்கு அரபியில அன்னாம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த மனிதனை தன்னுடைய கலீஃபாவாக இந்த மண்ணுலகிலே படைத்து இந்த மனிதனை சொல்கிறான், உலாயிக்கல் அன்ஆம். அவன் யாரு? அவன் விலங்குகள், ஆடு மாடு போன்று சொல்லிட்டு அதோட விட்டா கூட போறாருல்ல. அந்த ஆடு மாடு கோச்சு கொண்டு எழுவதில்லை. பல்ஹும் அவது, அதை விட தாய்ந்தவர்கள், கேடு கெட்டவர்கள். என்ன பொருள் சொல்லுங்க? மனிதனுக்கு இதயம் இருந்தாலும் அவனிடத்தில் இருந்த இதயத்தில் இருக்கணும், இறக்கம் இருக்கணும், ஈரம் இருக்கணும். ஈரம் இருக்கான கேட்பாங்க, கொஞ்சமா ஈரம் இருக்கான.
மனுஷன் பெரும்பாலும் பாருங்க, மனிதர்கள் சுயநலக்காரர்கள், பச்சையான சுயநலக்காரர்கள். தான் தான் தலைக்கு தான் தலைக்கு தான் தான் கொண்டாடி கொடுக்க மாட்டான். சாப்பிட போது பிள்ளைய கூட கிட்ட வச்சுக்க மாட்டான். எங்க அந்த பிள்ளை எடுத்துட்டு போட்டு பெருத்து சில பேர் நீங்கெல்லாம் அப்படின்னா உங்களை என்ன நினைக்கல. நீங்க பாருங்க, அப்ப மனிதர்களுக்கு யார் இருக்குது? ஈவு இரக்கமற்ற ஜென்மங்களும் ஜந்துகளும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த தலைப்பு இஸ்லாம் இயங்குகின்ற உதவிக்காரர். அப்ப யார் உண்மையிலேயே மனிதன்டா? எதை இரக்கம் ஏற்றுக்குமா? உதவி செய்வதற்கு முதல்ல என்ன வேண்டும்? இதயம் வேண்டும். அந்த இதயத்தில் என்ன இருக்கணும்? ஈவு இரக்கம். இவருக்கு எல்லாம் வழிமொழியா சொல்லுவாங்க, மத்தவனை கண்டிக்கிறான் போய்வான், குதிரைக்கு இது போட்ட மாதிரி மத்த பத்தி கவலைப்படுவான். அவன் மனிதர் உண்மையிலே மனிதருக்கான அவனை லேசா அடிக்காதீங்க. மனுஷன் கூட நான் சொல்லல, மனிதர்களே சொல்லுங்க. அவன் மனுஷர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அது இதயமற்றவனாக தான் இருக்கும், சுயநலக்காரனா இருப்பான். தான் தான் தனக்குதான் தலைக்குதான் தனக்குதான் பெரும்பாலும். அப்படி உள்ளவர் உண்மையிலேயே மனிதனே அல்ல. தானும் தன் குடும்பமும் தன் சுற்றமும் தன் உறவுகளும் தன் நட்புகளும் தன் நெருக்கமானவர்களும் மனிதர்களும். ஆனா தர்மத்தில் ஜாதி பார்க்க கூடாதியா, தர்மத்தில் பேசக்கூடாது, மனம் பார்க்க கூடாது, மொழி பார்க்க கூடாது. தர்மத்தில் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி தர்மம் என்பது என்ன? ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது, மொழி பார்க்க கூடாது. அது தர்மம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இப்ப அவர் சொல்ல பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அது ஐசியா யோசிச்சு பார்த்தீங்களா? எங்க நீங்க உதவி பந்துவாள் கொடுக்குறீங்களே, அவங்க ஏழை நினைச்சுக்கலாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருமைக்கு நடத்துறாங்க. நாங்களாம் அது அப்போலாம் ஸ்வீச் பண்ண போவேன். பார்த்தா பந்துவாள் ஒரு அம்மா வருது, எப்படி பெரிய பெருசுக்காக வந்து இறங்கி வருது. அப்படி ஃபுல்லா எனக்கு ரமலான்ல அது புதிய சத்தியமா சொல்றேன். ரமலான் இதே ரமலான் அப்படி மேக்கப் போட்டிருக்கு. ரமலான் இல்லைங்க, பகல் இல்லைங்க. பண்டாராய வந்து ஒரு தேவன் இருக்கு பார்த்தீங்களா, அம்மா வந்து எதாச்சு மேடையில் வந்து என்ன செஞ்சு பந்துவான வாங்கி போகுது. பெருமைக்கு தருகிறீர்களா இந்த பந்துவான்? உங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தருகிறீர்களா? உங்களை மற்றவர்களுக்கு காட்டின அல்லாவுக்கு நீங்க செய்வீங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நானும் ஜமாலா பார்த்தீங்களா, நான் பார்த்தேன் எங்க பந்துவான் போகணும். அது மாதிரி காய்கறி லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. நான் வந்து புனிதமான இந்த இடத்துல சொல்றேன். நீங்க பாத்தீங்களா? சொல்லும்போது எனக்கு ஆட்சி விட ஐயா, நீ ஏழைகளுக்கு இல்லாமல் கொடுப்பா, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஐசி இருக்கு, அதான் முக்கியம். அதான் கேட்பானா ஐசி ஐசிங்கிறது வேற விஷயம். அட உங்கள் நாட்டுக்காரர்கள் கொடுங்க, எல்லாம் வேலை சொல்ல. அதை கேட்டு யாரு தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள். பல தன்னர் கேட்பவர்களை வெறுக்காதீர்கள். அதை ஒன்று வந்து யாசிக்கிறார்களா? யாசகம் என்பது தன்னையை இதாக்கிறது. கைய வந்துட்டாங்க, உனக்கு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டா. உண்மையிலேயே உயர்ந்த மக்கள் நம் மக்கள். நல்ல தயானம் இருக்கிறது, ஆனால் பிழையாக தவறாக வழிநடத்தப்படுகிறீர்கள். எல்லாமே இந்த உலகத்தினுடைய நிலைக்கு போகிறீர்கள். அந்த ரப்பை மறந்து விடுவீர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய வழியை நீங்கள் விட்டு விடுவீர்கள். அவர் சொல்லுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிமா இருப்பாங்க சொல்லுங்க பாருங்க. எனக்கு ஐசியூல கொடுத்து பசிப்பாங்க, ஐசியூல பசிக்கவே தெரியுமா உங்களுக்கு? நீ பாருங்க, நான் சொல்ல சரி உண்மை பாருங்க. கொடுங்க சொல்ல குடிச்சவரை பூசிட்டு உங்களுக்கு எப்ப வந்துட்டாங்களோ செய்யுங்க பாருங்க. அடிமையில் அல்லாஹ் இருந்தாலும் கேட்பானா, அடியானே ஆமா உங்ககிட்ட நான் வந்து பசிட்டு வந்தேனப்பா, நீ எனக்கு எதை தந்தியப்பா? யாமா பசிட்டு கேட்டீங்க? ஆமாப்பா எனக்கு பசிக்குது என்று நான் வந்தேன். என்னப்பா கேட்டா எனக்கு தண்ணி வேணும், தாகம் வேண்டும் வந்தேனப்பா. நீ தந்தியா எனக்கு? அந்த மறுமையில் புகார் உள்ள ஹதீஸ். எந்த ஒரு போட்டுக்கிற ஆடை இல்லை, ஒரு சட்டையில ஒண்ணும் இல்லை, நான் இருக்கேன்னு ஒன்று கேட்டனே, நீ என்ன இல்லைன்னு சொல்லியே. அது அடியான் நம்மளே வேற ஒண்ணும் இல்லை. செய்யாதவர்கள் அதிர்ந்து விடுவார்கள். என்ன சொல்லு? ஆமாப்பா அது நீ
வீட்டிலே இருந்தபோது, கடையில் இருந்தபோது பசி தேவை என்று ஒருவன் வந்தானே, அந்த ஏழை, அவனுக்கு நீ அவனுடைய பசியை போக்கி இருந்தால் அதை நீ எனக்கு தந்ததை போல, அவனுக்கு ஒரு ஆடை கொடுத்திருந்தால் நீ எனக்கு தந்தது போல, அவருடைய தாகத்தை தடுத்திருந்தால் அதை எனக்கு தந்தது போல. இஸ்லாமத்தை போல ஒரு மனிதநேய மார்க்கம் இல்லை. உதவு சொல்லுகின்ற கரங்கள் இன்னைக்கு எல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் உதவும் கரங்களே ஒரு அன்பு வச்சிருக்காங்க. அவனும் வச்சிருக்கோம். அவள சத்தம்லாம் கரும்பு போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு பெரிய மேடையை போட்டு அங்கேயே கூட்டு டாம் டீம்னால உண்மை நீ அதுக்கு நன்மையே கிடைக்காது. தெரியும் உங்களுக்கு? சொல்லி காட்டுவதாலே, பகிரங்கப்படுத்துவதாலே, விளம்பரம் தேடுவதாலே உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை. குரான் சத்தியமா சொல்றாங்க. யாரு மதிக்க முடியுமா? இத கோவப்பட்டா எனக்கு கவலையே கிடையாது. சொல்றீங்க சொல்ல வலது கை கொடுக்கிற இடது கை தெரியாமல் வலது கைக்கு கொடுக்கணும். எங்க அவளை வேறு தன்மானத்தோட தன்மானத்தை இழந்து வந்திருக்கானுங்க. அவளை மேற்பாடு வெளிச்சம் போட்டு காட்டி அவளுக்கு நீங்க தூக்கி கொடுக்குறீங்களே, அது வந்து கேவலப்படுத்துவது இல்லையா? அவனை எங்க நடக்குது அப்படி சொன்ன அதிர்ச்சியா போச்சு. சிந்திக்கணும். நம்முடைய பெருமக்கள் தலைவர்கள் சிந்திக்கணும். இல்லை நம்ம நோக்கம் என்ன? மக்கள் கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் நினைக்கிறாங்க. சொல்லி காட்டுவதாலே, விளம்பரப்படுத்துவதாலே தர்மத்தின் பலன் இழக்கப்படுகிறது. இருக்கிறதா? யார் சொல்லுவா? யார் சொல்ல முடியும்? சொன்னா சும்மா விட்டுருவாங்கடா? சொல்ல வேண்டியவர்கள், சொல்ல கடமைப்பட்டவர்கள் சொல்லித்தான் ஆகணும். இல்லாட்டி எல்லாருமே அல்லாஹ் சாபத்தை உண்டாக்கிடுவான். பரல் கிஃபாயா அவங்க ஒரு ஜனாதா இருக்கு, அந்த ஒருத்தருமே கஃபன் இடல, குளிப்பாட்டல, துளு வைக்கிறதா என்ன இது? அந்த ஊருக்காரன் பூரானே யாரு? பாவி ஆயிட்டான். சத்தியமா யோசிச்சு பாருங்க. இது பேர் ஃபர்ல் கிஃபாயா. அப்போ தர்மத்தின் நீங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு மனசு வருது, ஈவு இறக்கம் இருக்குது, நீங்க தர்றீங்க. எல்லாம் எப்படி போகுது? விளம்பரம், புகழ், வெற்றி, விளம்பரம், அது இது அவர் திருப்தி அடையணும், இதா திருப்தி அடையணும், அதை தேடணும். அப்ப அவன் எங்க போயிட்டான்? அத உன்னை படைச்சு உன்னை விட்டுருக்காருடா. அவங்கடா அவன் எங்க போயிட்டாப்பா? அப்ப அவன் திருத்த உங்களுக்கு வேணாமா? இங்க எது நீங்க என்ன இன்னைக்கு பாராட்டும் நான் திட்டு வேண்டாம். தெரியுமா உனக்கு? இப்ப பாராட்டு அப்புறம் திட்டுவான், ஏசுவான். மனிதன் எலும்பு இல்லாத நாட்டிற்கு சொந்தக்காரன், என்ன வேண்டுமானாலும் பேசுவான், எந்ததை தின்று விட்டு வந்ததை பேசுவான். இதான் மனிதன். இவனுடைய திருப்தியை தராதீர்கள். திருப்தியானவன் யார்? பல்யத்தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். அப்போ உதவுகின்ற உலகில் அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே நமக்கு இறக்கம் இருக்குது, அவன் தான் ஈமான் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே பாத்தீங்கன்னா தர்மத்தை கட்டாய கடமை என்று சட்டம் போட்ட இஸ்லாம் தான். இந்த அறம் செய்ய விரும்பு, ஆனா அறம் செய்வது, தர்மம் செய்வது கட்டாய கடமை, வாஜிப், ஃபர்ல் என்று சொன்ன ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் என்னன்னு தெரியுமா? ஜகாத் என்பது செல்வ வரி. செல்வர்கள் ஏழைகளுக்கு செலுத்த வேண்டிய வரி. தன்னுடைய செல்வத்திலே இஸ்லாம் எப்படி வச்சு பார்த்தீங்களா? ஒரு செல்வந்தன் தன் பொருளை எடுத்து ஏழைக்கு போய் வரி கட்ட சொல்ல வரை மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய வக்கீலுங்க. அல்லாஹ் யாருக்கு கீழே இறங்கி வந்து இதை கொடுத்துட மாட்டான். அது முடியாது. அது அவருடைய தகுதிக்கு அதல்ல. உங்களை போல் நல்ல உள்ளங்கள் இதை போட்டு ஏழை வாழ்க்கை கொடுக்கப்பா, சொந்த உறவுகள் கஷ்டப்படுறவர்கள் கொடுக்கப்பா. அங்காங்க சில பேர் கேட்க வைக்கப்படுவாங்க. குர்ஆன் சொல்லும் மினத் அஃபுஃபி. சில பேர் வாழ்க்கை கேட்க மாட்டாங்க, ஆனா வெளியே பார்த்தே இருப்பாங்க. பந்தா வயனா இது அவங்க தேவையற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அதாவது தேவையுள்ளவர்கள் இந்த பெச்சு எடுத்துக்கிட்டு நிக்கிறான அவங்கல்ல. உங்களை கேட்டு வரவன் மட்டுமல்ல, உங்களை கேட்காமல் கேட்க கூச்சப்படுகின்ற, வெட்கப்படுகின்ற சிலர் இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள் வெளியே பார்த்தா இருப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. அல்ல எங்களுடைய தன்மானம், சுயமரியாதை அவர்கள் தடுக்குவது. அப்படி உள்ளவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், மினத் அஃபுஃபி. சிலர் அவங்க சொல்வதற்கு கூச்சப்பட்டுக்கிட்டு, வெட்கப்பட்டுக்கிட்டு, நாணப்பட்டு கொண்டு
என்ன செய்வார்கள்? அப்படி அடங்கி கிடப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சில பேர் என்ன பிச்சை வாங்குறதையும் தொழிலா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிச்சை எடுக்கிறத தொழிலுங்க அவர்களுக்கு. அதை ஒரு பெரிய ஒரு கும்பல் செய்தி அவனை வழி நடத்துகிறது. இன்னைக்கு ஒரு 300-400 வெள்ளி கிடைச்சா அவனுக்கு என்ன ஒரு 10-30 வெள்ளி கொடுத்து மிச்சம் தான் பட்டை வச்சு போயிடுறாங்க. இங்க நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஒரு தன்மானம் மீதவன் சுயமரியாதை ஆட்சி சொல்ல அதை உதவும் கரங்கள். இஸ்லாத்தை போது உலகத்தில் பிறருக்கு கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மற்ற மனிதனின் ஒரு தேவையை நீ நிறைவேற்றினால் மற்றவருடைய ஒரு தேவை அல்லாஹ் உன்னுடைய தேவையை மறுமையின் தேவையை நிறைவேற்றுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருன் நாஸ் மை யன்ஃபஉன் நாஸ். எவன் மற்ற மனிதனுக்கு உதவுகிறானோ வழங்குகின்றானோ அவன்தான் மிகச்சிறந்த ஒரு மாமனிதன். சும்மா வந்துட்டு போயிருந்ததெல்லாம் கிடையாது. ஆனா மற்றவனுக்கு நீ உதவி செய்யுப்பா. உனக்கு எதுக்கு பணம் இருக்கு? உனக்கு செல்வத்தை எதுக்கு எல்லாம் தந்தான்? நீ என்ன பிறக்கும் செல்வத்தை காசு பணம் கொண்டு வந்தியாடிக்கு, இந்த நாட்டுக்கு வரப்போ யாரும் கொண்டு வந்தியாடிக்கு, எப்படி வந்தான் சொல்லி பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற என்ன அர்த்தம்? சோதனை. இன்னமா அவ்வாளுக்கும் அவுலாதுக்கும் சித்தலாம். பொருள் பிள்ளைகளுக்கு சோதனைப்பா. பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான், பிள்ளைகள் இல்லாமல் சோதிப்பான். மனிதனுக்கெல்லாம் சத்திய உண்மைகள் சொல்லப்படாத காரணத்தினால எவ்வளவுலாம் செலவழிக்கிற வீண் வரை இஸ்ராஃப்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தில் வரவேற்கல. ஒரு ஏழவாளிக்கு ஏதாவது உருப்படியை செய்யணுமா? இது இஸ்லாம் ஒரு தற்காலிக தீர்வை தரவில்லை, சொல்லவில்லை, நிரந்தர தீர்வு. எவ்வளவு செலவழிக்கிறீங்க? உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு சமூகத்துக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு கல்லூரி இருக்கிறதா? ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தை உண்டாயிருக்கீங்களா? ஒரு மருத்துவத்துறை கிறிஸ்தவ அன்பர்களை போல செஞ்சிருக்கீங்களா? நீங்க சும்மா இந்த நினைச்சீங்க கூட்டம் போட்டு கூத்தடிச்சுட்டு போய்விட்டு கொண்டிருக்கின்றீர்களே தவிர உங்களுடைய எதிர்கால ஃபியூச்சர்கள் நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை யாருமே என்ன செய்ய சிந்திக்கல. தலைவர்களும் சிந்திக்கல, செல்வந்தர்களும் சிந்திக்கல, சமூக அக்கறை சொன்னார். ஒரு அழகான ஹதீஸ் மல்லம் எரித்தம் பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸன். நம்முடைய முஸ்லிம்களுடைய புது காரியங்கள், புது பணிகள்ல அந்த உணர்வுகள் எவற்றை இல்லையோ அவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவனே அல்ல. அந்த உதவும் கரம் தாய உயர்ந்த கரம். எது ஒல்லியா ஹைரும் நீ எது சுல்பா. கீழே இருக்கின்ற கரத்தை விட உதவுகின்ற வழங்குகின்ற கரம் தான் உன்னதமான கரம். உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எண்ணி பாருங்க சகோதரர்களே, சில விஷயங்கள் கசப்பாக இருக்கும், கஷ்டமா இருக்கும், தலையை கீழே போட்டுருவீங்க. ஏதோ நீங்க என்ன பாருங்க, தயவு செஞ்சு. நீங்க நான் சொன்னாலும் நான் உங்களை சொல்லல, சமூகத்தின் நிலையத்தில் நீங்க சந்தோஷப்படுங்க. ஏங்க இப்படி என்னை பாருங்க நான் சொல்லி கொடுத்தேன். அஜர்த்து என்ன சொல்லு, உண்மை என்னை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு வாட்டுக்கு அப்படின்னா வெறுப்பு. நான் சொல்றது பிடிக்கலையா உங்களுக்கு? சகோதரர்கள் எப்படி பார்த்துங்க பார்த்தீங்களா? அதாவது உங்களுடைய அதாவது ஒன்று பிடிங்க. இழுப்பார் இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன்கள். அதாவது ஒரு அரசனாக இருந்தா கூட அவன் செய்கின்ற தவறை சுட்டி காட்ட நல்ல ஒரு துணிச்சலான அமைச்சன் இல்லாவிட்டால் யாரும் கெடாமலே அவன் கெட்டு போயிடுவான். சந்தோஷம். உங்களுடைய ரண சிகிச்சை, எக்ஸ்ரே சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் நீங்க அப்பதான் நோய் தீருங்க. நோய் சாதாரண நோய் இல்லை, சும்மா லேசா புண்ணா கழுவி தள்ளி வச்சு ஆயின்மெண்ட் போட்டு போறதுக்கு. ஆழ புறையூடி விட்ட நோய் இந்த சமூகத்தை இங்க உலகத்துல எங்கெல்லாம் முஸ்லிம்கள் உலகளாவிய அளவிலே வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் உலகத்திலே முஸ்லிம்கள் ஆங்காங்கே ஆட்டம் பூட்டி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை முஸ்லிம்களிடத்திலும் இந்த நோய் ஆழமாக புற்றாக புறையோடி விட்ட நோயாக இருக்கிறது. அதாவது உதவும் கரங்கள். அப்போ நீங்க என்ன செய்யணும்? உதவினார் வந்து போனவனுக்கு நான் சொல்லல, ஒரு 5-10 கொடுத்து உதவுவதில்லை, அது ஒரு விஷயம். உண்மையான ஒரு தேவை என்ன இருக்கு? ஒரு தனி மனிதனுக்கு தேவை, ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை, ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை, உங்களால் முடிஞ்சவனுக்கு சொல்லி உங்களுக்கு இருக்க கொடுத்துறாரு. ஒரே அடியா கொடுத்து ஒண்ணும் இல்லாம ஓட்டாடியா போகாது, இருக்கியும் பிடிச்சிடாரு. ஒரு பேலன்ஸ், நடுநிலையான உணர்வு. சமுதாயத்து குடும்பங்கள்
அதனாலதான் இந்த தலைப்பு என்பது எளிதான தலைப்பல்ல, இன்னும் ஆழமாக இன்னும் ஏராளமாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் உண்மை பேசி. அதனால அன்பு பெருமக்களே, இஸ்லாம் ஒரு மனித நேய மார்க்கம். இஸ்லாம் வந்து ஒரு சுயநல மார்க்கம் அல்ல, மனித நேய மார்க்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த செல்வம் ஹஸரத் பிலால் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு அடிச்சு சுடுக்குனாங்க. மல்லாக்க ஆடைகள் எல்லாம் கழட்டி மல்லாக்க படுக்க வச்சு பெரும் நெருப்பு அப்படி கல்ல நெஞ்சில வச்சு இரவு வேளையிலே ஆடைகள் கழஞ்சி அரபு நாட்டினுடைய அந்த பேரிச்ச மர கிளைகளிலே தூண்ல கட்டி வைக்கப்பட்டு இரவெல்லாம் பெய்திருக்கக்கூடிய பனியினாலே மறந்து போய் இந்த உடல்ல காலையில சாட்டையால் அடித்தார்கள், சலுக்கால் கொதிக்கின்ற பாறைகளிலே வறுத்தெடுக்கப்பட்டார்கள், கால்களிலே கயிறு கட்டப்பட்டு இழுத்து பரபரவன சுடுகின்ற மணல் இழுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஹஸரத் பிலால் உதவும் கரங்க யார் அங்கு போகும்போது அந்த அவருடைய அலறல் குரல் அப்ப என்ன சொல்றாரு, ஆகல் ஆகல் ஆகல், அல்லாஹ் ஒருத்ததான் ஒருத்ததான் ஒருத்ததான். பார்த்துட்டு என்னப்பா ஒன்னால முடிஞ்சா நீங்க என்ன செய்ய, ஒரு குடிய ஈட்டு தொகையை கொடுத்து விடுதலை பண்ணு. ஹஸரத் ஒரு 500 திரகம் கொடுத்தே பிலால் அடிமையை வாங்கி உதவும் கரங்க. கஷ்டப்பட்டாங்க மதீனாவிலே மக்கள் தண்ணீருக்காக. ஒரு மிகப்பெரிய தண்ணீர் நல்ல நீர் ஊற்று பொங்கி பிரவாகம் எடுக்க நீர் ஊற்று ஒரு யூதனுக்கு சொந்தம். கடைசியில் அது தகவல் கடைசியில் யாரு வாங்கி கொடுத்தது? நீரு உஸ்மான். ஹஸரத் உஸ்மான் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய அந்த வரலாற்றின் நெடுகில் நீங்கள் பார்க்க முடியும். முஸ்லிம்களை போல ஈவும் இரக்கமும் தயான சிந்தனையும் தர்ம உணர்வுகள் படைத்த ஒரு சமுதாய உலகத்தில் அண்மையிலே 2 மாதங்களுக்கு முன்னாலே வந்து ஒரு வெளியீட்டிலே ஐநாவிலே கண்டுபிடித்தார்கள். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மதத்தவர்களிலும் அத்தனை சமுதாயங்களிலும் முஸ்லிம்கள் தான் மிகுந்த தயாளமும் தர்ம சிந்தனையும் வழங்குகின்ற உள்ள படைத்தவர்கள். யார் மறுக்க முடியாது. அதாவது இந்த உதவும் கரங்கள் அல்லாஹ்வுடைய கரங்கள் எதுவாகி அல்லது ஜமா அல்லாஹ் யாருக்கும் நேரம் உதவ மாட்டான். இப்படி நல்ல உள்ளங்களுடைய அந்த கைகளை போட்டு அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களுடைய பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு, நீ அண்டை வீட்டுக்காக கேட்காதவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு நீங்க சொன்னாங்க உன்சுல் அசாக்கே மதுலூமன் அவுதாலிமன். அதாவது பாதிக்கப்பட்டவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி, அநியாயம் செய்தவனுக்கு நீ உதவி செய்ய. வார்த்தையை நீ பார்க்க இந்த உரையை முடிக்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உங்குல் என்ன அதான் உன்சுல் அநியாயம் பாதிக்கப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவன் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய். யாருக்கு உதவி செய்யணும்? அநியாயம் செஞ்சானே அவனுக்கு உதவி செய்யும். சஹாபத்து என்னடா பாதிக்கப்பட்ட அடிபட்டவனுக்கு கஷ்டப்பட அவனுக்கு உதவி செய்யணும், அது ஹெல்ப் இருக்கு பரவாயில்ல. அநியாயம் யார சொல்ல என்ன யார சொல்ல சொன்னீங்க? அநியாயம் செய்தவனுக்கு நாங்க எப்படி உதவுவது யார சொல்ல சொல்லுங்க. அநியாயம் செய்தவனுக்கு நீங்கள் உதவுவது எப்படி தெரியுமா? அவன் அநியாயம் செய்யாமல் அவனை நீங்கள் உதவணும். அவன் கொள்ளணும் அநியாயம் இனிவர்களை இந்த சமுதாயம் கையில மிகச்சிறந்த சமுதாயம். நாம் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வெறுமனை டிகிரி டிப்ளமா வாங்கினா மட்டும் பத்தாது. ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு உன்னதமான இடத்தில் அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதிகாரம் செலுத்துகின்ற இடத்திலே, நீதி செலுத்துகின்ற இடத்திலே, சாட்சி கூறுகின்ற இடத்திலே, அந்த இடத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகளை அமர வைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். சும்மா அன்னைக்கு கூத்தடிச்சுட்டு கூலி கலைஞ்சுக்கிட்டு தின்னு ஓட்டு போறதுக்கல்ல. இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி தலைவர்களும் உலமாக்களும் உமராக்களும் செய்ய வேண்டியது. அவங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூக என்ன செய்யும்? எதிர்காலத்திலே திட்டமிட்ட ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும். அதற்கு உதவும் கரங்கள், ஒவ்வொருவரும் கரங்கள் தனிப்பட்ட முறையிலே, குடும்ப ரீதியிலே, ஒரு குழு ரீதியிலே, ஒரு அமைப்பு ரீதியிலே, இயக்க ரீதியிலே அப்படிப்பட்ட உணர்வுகளை எனக்கு உங்களுக்கு வழங்குவானாக. யாவா இந்த சமுதாயத்தை சிறப்பாக்கிறார், கண்ணியமாக்கிறார். இந்த சமூகம் தடை தூக்க வேண்டும். யாவா இஹ்லாஸையும் ஈவு இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு வழங்குகின்ற உதவுகின்ற அந்த உண்மையான ஒன்றை திருப்தியை அடைகின்ற அந்த உணர்வையும் இறைவா அளித்தார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
في الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.